வெல்கம் டு கோல்டு கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ டெரஸ் கார்டனில் எப்படி ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுங்கிறத நான் இதில் இது பண்ணியிருக்கேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எங்கே கிடைக்கும், என்ன ப்ரைஸு, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இது பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, இதை நான் இதில் சொல்கிறேன். முக்கியமாக எப்படி அமைக்குங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது மெயின் லைன்ஸ் அண்ட் ஃபீடர் லைன் பார்க்குறோம். ஸோ இது அதில் என்னென்ன அசசரிஸ் வரக்கிறது பார்க்குறேன். இது வால்வு, அதுக்கப்புறம் இது கனெக்டர்ஸ், எல் பெண்டு. ஸோ இது ஒரு கனெக்டர், இது டி ஜாயிண்ட். ஸோ இது மெயின் பைப்பும் ஃபீடர் லைனும் கனெக்ட் பண்ணுற கனெக்டர். இது எமிட்டர். ஸோ இது ஸ்டேக்ஸ். ஸோ இது டம்மி. இதுக்கப்புறம் இது டேக்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இந்த டேக்ஸ் எங்கெங்கே தேவைது. இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன செட்டு நான் சாம்பிளுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம மெயினாக மெயின் பைப்லேருந்து நம்ம ஃபீடர் லைனாக கனெக்ட் பண்ணி தொட்டியில் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது கம்மிங் இதில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதோட மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 500லேருந்து 1500 ரூபாய்க்குள்ளால் மொத்தம் முடிச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பேஸ் பண்ணி. ஸோ இது டம்மி. ஸோ இந்த டம்மி எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, எங்கேயாவது நீங்கள் ஒருக்கா யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னா அந்த இடத்துல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ஸோ இதுதான் எப்படி ஜாயின் பண்ணுறது காமிக்கிறேன். ஃபீடர் லைன் உங்களுக்கு என்ன லென்த்தில் வேணுமோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எவ்வளோ பீசஸ் வேணுங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீடர் லைனில் அந்த இது 4mm ஃபீடர் லைன். இந்த ஃபீடர் லைனை இந்த மாதிரி கனெக்டரோட ஒரு சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கையால் இது பண்ணுறது தான். ஸோ வேறு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ என்ன ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேக்ஸ் தேவைப்பட்டுனா ஸ்டேக்ஸ் உள்ளால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் எமிட்டரை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ஒரு செட்டு. இதே போல் எவ்வளோ செட்டு உங்களுக்கு தேவை இருக்கோ அத்தனை செட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த இது நீங்கள் கையில் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் கொஞ்சம் எதுலையாவது கேஸ் லைட்டரோ கேஸ்லேயோ இல்லாட்ட சிகரெட் லைட்டரோ வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அது உள்ளால் போயிடும். ப்ளஸ் அது நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஏன்னா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அது கூலான பிறகு அது அவ்வளோ ஈஸியாக கழட்ட முடியாது. ஸோ பெட்டர் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ரெண்டு சைடும் நீங்கள் இதே போல் ஹீட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணிடுறாங்க. ஓவர் ஹீட் பண்ணிங்கன்னா பைப் மெல்ட் ஆகிடும். ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபீடர் லைன் கனெக்டரில் கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணால். ஏன்னா அதில் ரெண்டு சைடு இருக்கும். அதில் எந்த சைடு கனெக்ட் பண்ணணுங்கிறது நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு சைடு ஷார்ப் எட்ஜ் இருக்கும், இன்னொரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிற சைடில் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோதாங்க. இதுதான் ஃபீடர் லைனோட இன்ஸ்டலேஷன். ஸோ இதே போல் எவ்வளோ செட்டு ரெடி பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் காமிக்கிறது அந்த ஷார்ப் எட்ஜும் இதுவும் காமிக்கிறேன். ஸோ இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஷார்ப் எட்ஜ் ஃப்ரீயாக வச்சுங்க. ஷார்ப் எட்ஜ் மெயின் பைப்பில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதே போல் எத்தனை செட்டு வேணுமோ ரெடி பண்ணிங்க. ஸோ இப்போ நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் 3 சாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 3 சாம்பிளில் ஒன்று வித் ஸ்டேக்கு, இன்னொன்று லென்த்தியாக உள்ள பைப் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் ஸ்டேக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 3 வித்தவுட் ஸ்டேக்ஸ். ஸோ ஸ்டேக்ஸுங்கிறது அந்த நம்ம ஒரு குத்தி வைக்கிறதுக்காக உள்ளது. ஸோ 3வதுல எதுவுமே இல்லாமல் இப்படி 3 சாம்பிள் நான் உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அது போல் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண பைப்பை அந்த ஃபீடர் லைனை மெயின் பைப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது பாருங்கள். ஸோ இதில் அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அந்த ஷார்ப் எட்ஜை தான் நம்ம ஃபீடர் லைனில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு பஞ்சிங் இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லோ கலரில் நான் கையில் வச்சுருக்கிறேன். இந்த இது பஞ்சிங் இது ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜை வச்சு பைப்பில் முடிஞ்ச அளவுக்கு சைடுலேயோ இல்லை லோவர் பொசிஷன்லேயோ எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹோல் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல அதை அதில் உள்ளே இது பண்ணிங்க. ஸோ இது நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுங்க. அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு துணியை கையில் வச்சுட்டு நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ஷார்ப் எட்ஜஸில் அதில் அந்த பிளாஸ்டிக்கில் இது இருக்கும். ஸோ அது கை எதுவும் ஹார்ம் பண்ணிடக்கூடாது. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது. இவ்வளோதாங்க டோட்டல் இன்ஸ்டலேஷன். ஸோ இதுக்கப்புறம் அந்த எமிட்டர் சைடை உங்களுக்கு பாட்டில் எந்த இடத்துல அதை பொசிஷன் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள்
வச்சிட்டிங்கன்னா போதும். அந்த ஸ்டேக்கை வந்து அதில் நட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். அது அங்கங்கே டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தொட்டியில் எவ்வளோ பெரிய தொட்டியோ அதில் செடியோட ஸ்டெம்ப் எந்த கரெக்டாக வேர்பகுதி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த தண்ணி பாயிறது போல் வச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க. இதுதான் டோட்டல் இன்ஸ்டலேஷன். இது போக மெயின் பைப் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ மெயின் பைப் வந்து நான் வந்து வால்வு வந்து நிறைய இடத்துல செட் பண்ணியிருப்பேன். என்னோடய பைப்லேருந்து கீழே வந்து சப் வால் இதோட வால்வ்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 சைட்லேயும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜாயின் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கனால 2 சைடும் வந்து நேரம் வந்து ப்ரெஷர் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் இது பண்ணிக்கலாம். இல்லாட்ட ஒரு சைடு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது போலையும் வால்வ் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து மெயின் பைப்பை வந்து எப்படி ரன் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து ஃபீடர் பைப் வந்து தொட்டிக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து எனக்கு வந்து நான் வந்து எல்லாமே 2 ரோவில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ டயர் டைப் 2 டயராக வச்சுருக்க இதுனாலும் சரி, இல்லை ஃப்ளாட்டாக வந்து தரையில் வச்சுருக்கிறதுனாலும் சரி, எல்லாத்துலேயுமே நான் சென்டராக வந்து என்னோடய மெயின் பைப்பை ரன் பண்ணிவிட்டு 2 சைடும் எமிட்டர்ஸ் போட்டு தொட்டிக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ என்னோட இது வந்து எல்லாமே லென்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஃபீடர் லைன் வந்து லென்த் வந்து மொத்தத்தில் எல்லாமே வந்து ஒரு அரடிக்குள்ளால் தான் நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில இடத்துல தான் வந்து லென்த்தியராக பைப் போட்டு அந்த பாட்டுக்கு வந்து நான் இது பண்ணியிருப்பேன். இது என்ன ஒரு டைப் வித்தவுட் ஃபீடர் லைன் இல்லாமல் டேரெக்டாக மெயின் பைப்லேயே வந்து எமிட்டர் வந்து நான் இது பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது வந்து சிங்கிள் இது நான் பண்ணியிருக்கனால அந்த இடத்துல வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் எல்லாமே சேம் தான். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதே போல் நீங்கள் இது பண்ணுங்கள். இதே போல் வால்வ்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் போட வேண்டியது வரும். எங்கெங்கே உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல போட்டுங்க. எதுக்கு வால்வ் அப்படின்னாச்சுன்னா முக்கியமாக சில இடத்துல வந்து நீங்கள் வந்து தண்ணி ப்ரெஷர் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் சில இடத்துக்கு இப்போ தண்ணி வேண்டாம், நான் அந்த இதுக்கு மட்டும் பாய்ச்சா போதும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல வால்வ் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதோ ஆன் பண்ணுறதோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தண்ணி வந்து நீங்கள் பாயிறது தான் பார்க்குறீங்க. ஸோ பெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதும் அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதில் பார்க்குறது வந்து 2 டைப் ஆஃப் வந்து இமிட்டர்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று பிளாக் கலர். ஸோ ப்ளூ கலர் வந்து வேறு கம்பெனி, பிளாக் கலர் ஒரு கம்பெனி. பிளாக் கலர் வந்து சின்ன ஆக்ரோ அப்படிங்கிறது செட்டாக நான் வாங்கினதில் வந்தது. ப்ளூ கலர் வந்து நான் அடிஷ்னலாக எனக்கு தேவைப்பட்டனால தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரது போல் இருக்கும். நார்மலாகவே அது ஜாஸ்தியாக வரும். பிளாக் கலரில் சொட்டாக தான் வரும். பட் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸில் பாயணுமோ அதுக்கு ஏற்றப்பல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து கழட்ட முடியும். ஸோ அந்த ப்ளூ கலர் அந்த கேப் போல் இருக்குல்ல, அதை நீங்கள் கழட்ட முடியும். ஸோ நான் இப்போ ஒரு கையில் பண்ணுறதுனால என்னால் அது கழட்ட முடியல. இருங்க, நான் அடுத்த இதில் காமிக்கிறேன். ஸோ இப்போ அந்த பக்கத்தில் இருக்குது பிளாக் கலர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டை மட்டும் நீங்கள் கழட்டி எடுத்துடலாம். ஸோ கழட்டி எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு ஃபில்டர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது ஃபில்டர். தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸ்க்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸை தான் நம்மளுக்கு எவ்வளோக்கு தேவையோ அதுக்கேற்றாப்புல இந்த இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா சின்ன ட்ராப்பாக பாய்ஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா ஜாஸ்தி பாயும். ஸோ எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது உங்களோட பிளான்ட்டுக்கு எப்படி தேவையோ அதே போல் நீங்கள் இது பண்ணிங்க. ஸோ இவ்வளோ விஷயந்தாங்க வந்து இதில் நம்ம அமைக்கிறது. ஸோ இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு 500லேருந்து 1500க்குள்ளால உங்களுக்கு முடிச்சிடலாங்க. பிளான்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. நான் வந்து 120 பிளான்ஸுக்குள்ளது வந்து 1500 நான் வாங்கினேன். ஸோ அது போக என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் அடிஷ்னலாக தனித்தனியாக கூட வாங்கிட்டேன். ஸோ அது வந்து தனித்தனியாக வாங்கினாலும் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். செட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பிளான்ஸுக்கு போட போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல என்ன செட் அவைலபிள் இருக்குங்கிறது பாருங்கள். ஸோ இது ஆன்லைனில் அமேசான்லலாம் கிடைக்கிது, ஸ்னாப்டீல்லையும் இருக்குது. ஸோ அமேசானில் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது இருக்கிறதுல பெஸ்ட்டாக வந்து அமேசானில் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எந்த இது கிடையாது, டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் பக்காவாக வருது. ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து இதோட முக்கியமான அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது பார்க்குறோம். அட்வான்டேஜஸ்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக செலவழியுங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து டைம் ரொம்ப சேவ் பண்ணலாம். ஒவ்வொரு இதுக்காக மக்கில் கோரி கொண்டு விட்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருக்கிறது மேனுவல். சப்போஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியூருக்கு போன நேரம் கூட டைமை செட் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எந்த டைமில் எவ்வளோ நேரத்துக்கு பாயணுமோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து தண்ணி பாய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து மெயின் அட்வான்டேஜஸ். அதே போல் ப்ரைஸிங்கும் ரொம்ப கம்மிங்க. ரொம்ப எல்லோரும் நினைக்கிற போல் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. 1500 நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இது போக நான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் எக்ஸ்ட்ரா லைன் போட்டு வச்சுருக்கேன். இதில் நான் வேறு பிளான்ஸ் வந்து வைக்க நேரம் அதில் வந்து நான் ஃபீடர் லைன்ஸ் போட்டுருவேன். டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க. ஆனால் வந்து செடியோட அந்த பர்டிகுலர் போர்ஷனில் தான் வந்து இது வந்து நம்மளுக்கு நனையும். உங்களுக்கு பெரிய தொட்டியாக இருந்ததுன்னா மல்டிபிள் இது போட்டுங்க. ஸோ இதுதான் டோட்டலாக வந்து நீங்கள் ட்ரிப் இரிகேஷனை பற்றி உள்ள விஷயங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
நம்ம வீடியோவை பார்க்குறவங்க இதுவரை நம்ம இது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகங்கள் தான் என்கிட்ட கேளுங்க, நானும் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.